ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மல்லி தொக்கு செய்ய போகிறேன். மல்லி பாருங்கள், மல்லி இலை வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் வடிகட்டும்ட்டு. அதுக்கப்புறம் வத்தல் எடுத்திருக்கேன், ஒரு 5 வத்தல். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம வறுக்கிற பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். மல்லி கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுக்கலாம். அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும், இல்லைன்னா அந்த பச்சை வாடை வர்றது மாதிரி இருக்கும். அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். நல்லா பொரியுது. இப்போ வரமிளகாய் தண்டாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம மிக்ஸி சாரில் இதை சேர்த்துக்குவோம். மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். ஆறுனோன்னு பவுட்ரு பண்ணிக்குவோம். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு 1 ஸ்பூனு தான் நல்லெண்ணெய் சேர்த்தேன். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துருக்கேன். சின்னதாக தான் இருக்குது பூண்டு. தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதோட சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லியையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அது கூட புளி, இங்கே பாருங்கள், புளி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி எடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு மல்லி கம்மியாக இருக்கிறதுனால அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த வரமிளகாய் வறுத்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனோடனே அரைச்சிட்டு வந்துடலாம். கடுகும் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதில் உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்திங்களாண்ணா இந்த வாளி வாங்கினேன். இதை சட்னி, சாம்பார், துவையல் அது மாதிரிலாம் வச்சுக்கலான்னு. இதில் ஸ்டிக்கர் இருக்குல்ல, கீழே அது நம்ம அதுக்கு ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படியே அனலில் காமிக்கணும். அப்படியே நல்லா அனலில் லைட்டாக காமிச்சிட்டு, அதே மாதிரி கீழேயும் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், அதையும் அப்படியே கீழே காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஏறுற வரைக்கும் அப்படியே இது பண்ணியாச்சா. இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன். இதை இங்கே பாருங்களேன், இப்படியே வருது பாருங்கள். வந்துட்டு பாருங்கள், அவ்வளவுதான். ரொம்ப அசிங்கமெல்லாம் இருக்காது. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால சுடுது, எடுக்க முடியலை. அது மாதிரி தான் இதையும் பிச்சிட்டோம்னாக்க கரெக்டாக வந்துடும். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் காமிக்கணும். அதை காமிச்சிட்டா சரியாக இருக்கும். இப்போ அடியில் உள்ளதையும் வச்சிடலாம். இருங்க, கொஞ்சம் நேரம் அடுப்பில் அனலில் அப்படியே காமிக்கணும். காமிச்சாக்க வந்துடும். டக்குன்னு மூடணுன்னே அப்படியே டக்குன்னு அடிக்குது. சுடும், கொஞ்சம் ஆறணும். ஒரே சூடாக இருக்குது, அதான் எடுக்க முடியல. கொஞ்சம் இங்கே பாருங்கள், சூடாக இருக்கிறதுனால எடுக்க முடியல.
அவ்வளோதான். வந்துட்டு போயிட்டீங்களா? அதே மாதிரியா இதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நவந்து வந்துட்டு அதே. அவ்வளோதான். இது மாதிரி வந்து எடுத்துட்டோம்னாக்க அந்த ஸ்டிக்கர் ஒட்டின இடத்துல வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்காது. ஃபோனை கையில் பிடிச்சிட்டே எடுக்க முடியல. அவ்வளோதான். இது மாதிரியான ஸ்டிக்கரை வந்து எடுத்து இது மாதிரி காமிச்சு எடுத்துட்டாக்கா அனலில் ஈஸியாகிடும். நம்ம விளக்குனோம்னா ஒரு மாதிரியாக பிசு பிசுன்னு அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும், அசிங்கமாக ஸ்டிக்கர் ஒட்டின இடத்துல. அது இல்லாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். தாளிப்பு போட்டுக்குவோம். அந்த வதக்கின இது தான் எண்ணெய் சட்டியை அதே தான் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இந்த அளவு போதும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். சும்மா தாளிப்புக்கு தகுந்தது சேர்த்து நல்லா பொரியட்டும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மல்லி, அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வலிச்சிட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு நீங்கள் பார்த்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நான் போட்ட உப்பு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து மிக்ஸி சாரை வந்து கழுவி லைட்டாக ஒன்று தண்ணி ஊற்றிக்குவோம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றுக்கலாம். நல்லா கழுவியாச்சு, போதும். நல்லா அது கொதித்து நல்லா அப்படியே சுருண்டு திக்காக வரட்டும். அந்த ஒன்று காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ கடுகும் வெந்தயமும் பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த தொக்கில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். மல்லித்தொக்கு இது வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு விட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். பேச்சுலர் அவங்க தனியாக இருக்கிறவங்களுக்கு இதை அவங்க செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. வீட்லேயும் செஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஃபேமிலிகிட்ட சொல்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு. நல்லா இது கொஞ்சம் திக்காகட்டும். திக்காகனோடனே நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தணும். சூப்பராக இருக்கும், கெட்டுலாம் போகாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. எங்கே பார்த்தாலும் தெரிக்குது, அதனால் மூடி போட்டு மூடிக்குவோம். தெரிக்குது எங்கே பார்த்தாலுமே. அடுப்பை ஃபுல்லாகவே இதாக பண்ணிடுது, துடைக்கிறது மாதிரி பண்ணிடுது, வேலை வச்சிருது. சரி பாருங்கள், மல்லி தொக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு வைக்கலாம்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி திரண்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். மல்லி தொக்கு ரெடி ஆகிட்டு நம்ம வேறு ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு காமிக்கிறேன். மல்லி தொக்கு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவல், சூப்பர். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள், லைக் போடுங்க. ஓகே, பாய்.